கிறிஸ்தவ கல்வியை குறித்து இந்த காலாண்டில் படித்து வருகிறோம். நியாயப்பிரமாணம் எனும் ஆசிரியரை குறித்து இந்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். பிதா போதிக்கிறார் என்று யோவான் 6:45 கூறுகிறது. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார் என்று யோவான் 1:9 சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு கற்றுத்தருகிறார் என்பதை யோவான் 16:13 சொல்கிறது. திருத்துவத்தின் 3 நபர்களும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் தம்மை பற்றிய அறிவை கற்றுக் கொடுக்கிறார்கள். சிலர் விளங்கிக் கொள்கிறார்கள், சிலர் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அதை புரிந்து கொண்டு அவர் என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதன்படி நடப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று உபாகமம் 6:5 வாசிக்கிறோம். தேவனிடத்தில் முழு அன்பை நாம் காட்டுவதே தேவனுடைய கல்வியின் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கல்வியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நாள் பாடத்தையும் நான் புரிந்து கொள்ள தேவரீர் நம்முடைய கண்களை திறக்க வேண்டுமாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, எங்கள் மேல் அன்பு வைத்து நாங்கள் எதை விளங்கிக் கொள்ள வேண்டுமோ அதை விளங்கிக் கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிறீர் என்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. நீர் கற்றுத்தருவதை புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் கண்களை திறந்தரலும். நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக பல ஏற்பாடுகளை நீர் செய்திருக்கிறீர். அந்த ஏற்பாடுகளில் ஒன்று நியாயப்பிரமாணம் என்பதை இந்த நாளில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதை தெளிவாக கண்டுகொள்ளவும் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தத்தை புரிந்து நாங்கள் செயல்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாயும் எங்கள் அருமைநாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். உயர்நிலை பள்ளி ஒன்றில் 12 வயது மாணவிகள் முதலாவதாக உதட்டு சாயம் பூச ஆரம்பித்த போது அவர்கள் செய்த செயல்கள் பள்ளி நிர்வாகத்திற்கு தொந்தரவை கொடுத்தது. அவர்கள் முகக்கழுவறை கண்ணாடியில் தாங்கள் போட்ட அந்த உதட்டு சாயத்தை முத்தமிட்டு கண்ணாடியில் அதை பதித்து விடுவார்கள். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் அந்த கண்ணாடிகள் முழுவதும் இந்த முத்தங்களினால் நிறைந்திருக்கும். யாரும் அதை பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அதை பராமரிக்கிறவர் கழுவ வேண்டியது அவசியமாக இருந்தது. எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள், அந்த பிள்ளைகள் அதை கேட்பதாக இல்லை. அங்கே போய் நின்று கொண்டே இருக்க முடியுமா? ஒரு நாள் தலைமை ஆசிரியர் என்ன செய்தார் என்றால், அந்த மாணவிகள் அனைவரையும் அந்த கழிவறைக்கு அழைத்தார். அங்கே தான் இந்த கண்ணாடிகள் இருக்கின்றன, குழாய்கள் இருக்கின்றன, தண்ணீர் இருக்கிறது. அங்கே அழைத்து, நாங்கள் எவ்வளவோ உங்களிடத்தில் சொல்லி பார்த்தோம், நீங்கள் கேட்பதாக இல்லை. ஆனால் இதை பராமரிக்கிறவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கண்ணாடியை கழுவ வேண்டியது இருக்கிறது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த உதட்டு சாயத்தை இந்த கண்ணாடியிலே பதித்து விட்டு சென்று விடுகிறீர்கள். அன்றைக்கு மாலையில் பராமரிப்பாளர் தான் மிகவும் கஷ்டப்பட்டு அதை கழுவுகிறார். அவருடைய வேலை எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் ஒரு வேளை இனிமேல் நீங்கள் இதை செய்ய மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அதனால் இப்போது பராமரிப்பாளர் நீங்கள் வைத்திருக்கிற இந்த முத்தங்களை அவர் கழுவுவார், நீங்கள் அதை பாருங்கள் என்று சொன்னார். அந்த பிள்ளைகள் பார்த்து கொண்டிருந்த போது பராமரிப்பாளர் ஒரு கம்பு நுனியிலே ஒரு சிறு உருளை மாட்டியிருந்தது. அந்த உருளையை எடுத்துக்கொண்டு கழிவறைக்கு உள்ளே சென்றார். அங்கே வாட்டர் கிளாசெட் இருந்தது. வாட்டர் கிளாசெட் என்றால் கழிவறை குழி. அதில் தண்ணீர் தேங்கி இருக்கும். வாட்டர் கிளாசெட் என்ன என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால் திரையில் வலது பக்கத்தில் பாருங்கள், அதுதான் வாட்டர் கிளாசெட். இவர் அந்த கழிவறை குழிக்குள்ளே இருக்கிற தண்ணீரில் தனது கம்பில் இருந்த உருளையை முழ்கினார். அந்த தண்ணீரை கொண்டு வந்து கண்ணாடியை துடைத்தார். இவ்வாறாக மீண்டும் மீண்டும் செய்து அந்த கண்ணாடியை சுத்தமாக அவர் கழுவினார். அதை இந்த மாணவிகள் அருவருப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த தண்ணீரை வைத்தா இந்த கண்ணாடியை கழுவுகிறார்கள், இதில் நம்முடைய உதடுகளை நாம் பதித்தோம் என்று அவர்களுக்கு மிகவும் அருவருப்பாக இருந்தது. அதற்கு பிறகு இந்த கண்ணாடியில் முத்தப்பதிவுகளே இல்லை. ஆசிரியர்கள் என்று பலர் இருக்கிறார்கள், ஆனால் சிலரோ பயிற்றுவிப்பவர்களாக இருக்கிறார்கள். பயிற்றுவித்தல் தான் முக்கியம், வெறுமனே பாடம் நடத்துவதல்ல. மாணவர்கள் என்ன நிலையில் கற்றுக்கொள்வார்கள் என்பதை அறிந்து, என்ன செய்தால் புரிந்து கொள்வார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கு பயிற்றுவிப்பது
மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த தலைமை ஆசிரியை பயிற்றுவித்தார். மாணவிகள் புரிந்து கொண்டார்கள். இனிமேல் இதை செய்வது தவறு என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். இது போன்ற ஒரு படிப்பை நான் வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது. பலவிதமான மாணவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாணவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவரவருக்கு புரிந்து கொள்ள தகுந்த விதத்தில் போதிக்கிற திறமை நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிறது. அதற்காக நியாயப்பிரமாணத்தை நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். பரிசுத்தரை அறிந்து கொள்வது தான், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வது தான் உண்மையான கல்வி. அந்த கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு வேதாகமத்தை நாம் ஆராய்கிறோம். ஆவியானவரும் இயேசுவும் பிதாவும் நமக்கு விளக்கி தருகிறார்கள். எதை நாம் கற்றுக்கொள்கிறோம்? தேவன் அன்பாக இருக்கிறார் என்கிற உண்மையை கற்றுக்கொள்கிறோம். அதை புரிந்து கொள்ளும் போது நாமும் அவரை போல அன்புள்ளவர்களாக மாறுகிறோம். எவ்வாறு தேவன் தமது அன்பை வெளிப்படுத்துகிறார் என்பதை முதலாவதாக நாம் பார்ப்போம். நியாயப்பிரமாணம் நமக்கு அன்பை கற்றுத்தருகிறது. அன்புள்ள எவனும் தேவனை அறிந்திருக்கிறான், அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று 1 யோவான் 4 அதிகாரம் 7-8 வசனங்களில் வாசிக்கிறோம். தேவனை அறிகிற அறிவுதான் உண்மையான கல்வி என்றால், தேவனை பற்றி நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும்? அவர் அன்புள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அந்த அன்பு இருந்தால்தான் அவர் அன்புள்ளவர் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நமக்கு அன்பு இல்லை என்றால் அவரை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. எனவே இந்த அன்பை நமக்கு விளக்கி தர தகுந்த விதத்தில் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை தந்திருக்கிறார். இயேசுவானவரிடத்தில் ஒரு முறை ஒரு வேதபாரகர் ஒரு கேள்வியை கேட்டார். போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்கிற கேள்வியை கேட்டார். நியாயப்பிரமாணம் என்பதை யூதர்கள் டோரா என்று அழைப்பார்கள். டோரா என்பதன் அர்த்தம் போதனை, வழிகாட்டுதல் என்பதாகும். வேதாகமத்தின் முதல் 5 ஆகமங்களை அவர்கள் டோரா என்று அழைத்தார்கள். கிறிஸ்தவர்கள் அவற்றை பஞ்சாகமம் என்று அழைக்கிறார்கள். பஞ்சாகமம் என்றால் 5 ஆகமங்கள் என்று அர்த்தம். முதல் 5 ஆகமங்கள் நியாயப்பிரமாணம் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கேள்வியை கேட்ட மாத்திரத்தில் இயேசுவானவர் கொடுத்த பதிலை பாருங்கள். அது உபாகமம் 6 அதிகாரம் 5 வசனத்தில் உள்ள ஒரு கருத்தாகும். அந்த கருத்தை இயேசுவானவர் பதிலாக சொன்னார். என்ன சொல்கிறார்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. அதற்கு பிறகு சொன்னார், இதற்கு இணையாக இன்னொரு கற்பனை இருக்கிறது. அதை லேவியராகமம் 19:18 இயேசுவானவர் எடுத்து கூறினார். உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூர்வாயாக. தேவன் மேல் நீ அன்பு காட்ட வேண்டும், மனிதர் மேல் அன்பு காட்ட வேண்டும். இந்த கற்பனைகள்தான் நியாயப்பிரமாணத்தின் மைய கருத்துகள், முக்கியமான கருத்து என்பதை இயேசுவானவர் அங்கே குறிப்பிட்டார். அதற்கு பிறகு சொன்னார், இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்று கூறுகிறார். நியாயப்பிரமாணம் என்பது முதல் 5 புத்தகங்கள், தீர்க்க தரிசனங்கள் என்பது அதற்கு பின்னாக வருகிற மற்ற புத்தகங்கள். இந்த புத்தகங்கள் முழுவையையும் இந்த 2 கற்பனைகளிலே அடக்கிவிடலாம் என்று இயேசு சொல்கிறார். பழைய ஏற்பாட்டின் நோக்கம் என்ன? தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், மனிதரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இதற்கான விளக்கங்கள் தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கின்றன என்று இயேசு சொன்னார். நியாயப்பிரமாணத்தில் 613 கட்டளைகள் இருப்பதாக யூதர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள். செய் என்று சொல்கிற கட்டளைகள் 248, செய்யாதே என்று சொல்கிற கட்டளைகள் 365. ஏற்கனவே நான் சொன்னது போல நியாயப்பிரமாணம் என்பது வேதாகமத்தின் முதல் 5 புத்தகங்கள். டோரா, பஞ்சாகமம் என்றெல்லாம் அது அழைக்கப்படுகிறது. இதில் பல பிரிவுகள் உள்ளன. உடல்நல விதிகள் உள்ளன, தேச நிர்வாக விதிகள் உள்ளன, பலிமுறைகள் உள்ளன, 10 கற்பனை உள்ளது. இந்த ஒவ்வொரு பிரிவையுமே நியாயப்பிரமாணம் என்றே அவர்கள் அழைத்தார்கள். 5 புத்தகங்களையும் நியாயப்பிரமாணம் என்று சுட்டிக்காட்டுவதும் உண்டு. இந்த 5 புத்தகங்களில் உள்ள உடல்நல விதிகளை பற்றி பேசும்போது நியாயப்பிரமாணம் என்று சொல்வார்கள். தேச நிர்வாக விதிகளை பற்றி பேசும்போது நியாயப்பிரமாணம் என்று சொல்வார்கள். பலிமுறைகளை பற்றி பேசும்போது நியாயப்பிரமாணம் என்று சொல்வார்கள். 10 கற்பனை பற்றி பேசும்போதும் நியாயப்பிரமாணம் என்று சொல்வார்கள். பஞ்சாகமத்தின் எந்த பிரிவை நியாயப்பிரமாணம் என்கிற வார்த்தையினால் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் என்பதை அந்த வசனம் வருகிற பின்னணியை வைத்து நாம் அர்த்தம் கண்டுகொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணம் என்று வருகிற இடங்கள் எல்லாம் ஒரே ஒன்றைத்தான் சுட்டிக்காட்டுகிறது என்று தவறாக நாம் புரிந்து கொண்டோம் என்றால்
நம்முடைய புரிந்து கொள்ளுதல் தவறாக இருக்கும். அதன் விளைவாக வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை அறிந்து கொள்ளாதவர்களாக நாம் மாறிவிடுவோம். இன்னும் நியாயப்பிரமாணமானது அன்பை வெளிப்படுத்துகிறது. என்ன அன்பை வெளிப்படுத்துகிறது? தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு அந்த அன்பை நாம் மற்றவரிடத்தில் காட்ட வேண்டும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நியாயப்பிரமாணத்தில் இந்த அன்பை நாம் பார்க்க முடிகிறது. அவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கட்டளையும் நாம் அன்புள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அவர் கொடுத்திருக்கிற கட்டளைகள் தான். ஒரு கருத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார் என்றால் அது ஒரு வாக்குத்தத்தம். நம்மால் நடக்க முடியும் என்பதனால்தான் ஆண்டவர் அந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார் என்றால் நம்மால் நடக்க முடியும். அதற்கான பலத்தை அவர் தருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். பல சமயங்களில் நாம் கீழ்ப்படியாமல் இருந்து விடுகிறோம். அதற்கு காரணம் அவர் கொடுக்கிற பலத்தை நாம் தேடாமல் நம்முடைய சொந்த பலத்தினாலே அந்த கற்பனைகளின்படி நடப்பதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். அதனால் தோல்வி அடைகிறோம். நியாயப்பிரமாணத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள நம்முடைய பாவத்தன்மை இன்னமும் நன்றாக நமக்கு வெளிப்படுகிறது. தேவன் விரும்புகிற அன்பை உடையவர்களாக நாம் இல்லையே என்கிற ஏக்கத்தினாலே அப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக மாற வேண்டும் என்கிற ஒரு ஏக்கத்தையும் தேவன் நம்முடைய உள்ளத்திலே உண்டாக்குகிறார். இதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முக்கியமான பாடம். அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாகவே இந்த உலகத்தில் மிகவும் பயனுடைய ஒரு வாழ்க்கையை நாம் வாழுவோம். அவர் அன்புள்ளவராக இருப்பது போல நாமும் அன்புள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதை நியாயப்பிரமாணம் நமக்கு கற்றுத்தருகிறது. அவருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த கற்றுக்கொள்ளுதலின் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. நியாயப்பிரமாணம் இன்னொன்றையும் கற்றுத்தருவதாக வேதாகமம் சொல்கிறது. பயத்தை அது கற்றுத்தருகிறதாம். இதை பற்றிய ஒரு கேள்விக்கு முதலாவதாக நாம் பதில் பார்க்க வேண்டும். 1 யோவான் 4:7-8 நாம் ஏற்கனவே பார்த்தோம். அன்புள்ள எவனும் தேவனை அறிந்திருக்கிறான், அன்பில்லாதவன் தேவனை அறியான். எனவே அன்பு மிகவும் அவசியமானது. தேவனை அறிய வேண்டுமென்றால் அன்பு நமக்கு இருக்க வேண்டும். அதே அதிகாரம் 18ஆம் வசனமானது அன்பையும் பயத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறது. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அன்பு இருந்தால் அங்கே பயம் இருக்காது என்று சொல்லியிருக்கிறது. நீதிமொழியில் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நான் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். தேவனுக்கு பயப்படுவதை உணர்ந்து கொள்ளும்போது தான் தேவனுடைய அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் வாசிக்கிறோம். 1ஆம் தூது கூட அதைத்தான் சொல்கிறது. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்து என்று வெளிப்படுத்தலில் வாசிக்கிறோம். இப்போது 1 யோவான் 4:18 தான் நமக்கு பிரச்சனை. அன்பு வேண்டும் என்று 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழி 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பயப்படுதல் வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் 1 யோவான் 4:18 அன்பு இருந்தால் பயம் இருக்காது என்று வாசிக்கிறோம். இதன் அர்த்தம் என்ன? பயம் தேவையா, பயம் தேவையில்லையா? பயம் என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை நாம் பார்க்க வேண்டும். பயம் என்பது ஒரு உணர்ச்சி. நமக்கு பிடிக்காத ஒன்று நிகழ்ந்து விடுமோ என்று நாம் நினைக்கும் போது நம் மனதில் தோன்றுகிற உணர்ச்சி தான் பயம். அந்த பிடிக்காத ஒன்று எதுவாக இருக்கலாம்? என்னுடைய மரணமாக இருக்கலாம். நான் செத்துப்போவேனோ என்கிற எண்ணம் வந்தது என்றால் மனதிற்குள்ளாக பயம் வரும். என் உடலில் வேதனையாக இருக்கலாம். அவன் அடித்து விடுவானோ என்று நான் நினைக்கும்போது மனதிலே பயம் வரலாம். என் மனதில் வேதனை வந்து விடுமோ என்று நான் நினைக்கும் போதும் பயம் வரலாம். மனதில் வேதனை என்றால் அவன் என்னை திட்டி விடுவானோ, என்னை பற்றி இழிவாக பேசி விடுவானோ என்றெல்லாம் நினைக்கும் போது கூட பயம் வரும். அது வந்த பிறகு இருப்பது வலி. வருவதற்கு முன்னராக இருப்பது தான் பயம். இது ஒரு வகையான பயம். இன்னொரு வகையான பயம் என்னவென்றால், நான் நேசிக்கிற ஒருவர் இறந்து போவாரோ என்று நினைத்தாலும் பயம் வரும். நான் நேசிக்கிற ஒருவருக்கு உடலுக்கு வேதனை வருமோ என்று நினைத்தாலும் ஒரு பயம் வரும். நான் நேசிக்கிற ஒருவரின் மனதில் வேதனை வந்து விடுமோ என்று நினைத்தாலும் பயம் வரும். அது அந்த நபர் மேல் நாம் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோமோ அதன் அடிப்படையிலே இந்த பயம் வரும். அன்பு அதிகமாக இருந்ததென்றால் பயமும் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணம் நானாக இருந்து விடுவேனோ என்கிற எண்ணம் இருக்கும் என்றால் நிச்சயமாக அந்த செயலை நாம் செய்ய மாட்டோம். ஏனென்றால் நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு அவ்வளவு பெரியது. அந்த அன்பு மிகுதியாக இருப்பதினால அந்த செயலை நாம் செய்ய மாட்டோம். இந்த செயலை செய்வதனால அவர் மறுத்து விடலாம், அல்லது அவருக்கு கஷ்டங்கள் வரலாம்,
உடலிலே வேதனை வரலாம், அவர் மனதிலே வேதனை வரலாம் என்றெல்லாம் நான் நினைத்து பார்க்கும்போது இதை நான் செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கிறேன். இந்த இரண்டும் பயம்தான். ஒன்று எனக்கு வருகிற வேதனையை பற்றியது, அடுத்தது இன்னொருவருக்கு வருகிற வேதனையை பற்றியது. இதில் எது அன்பு, எது சுயநலம்? நீங்கள் யோசித்து பாருங்கள். எனக்கு கஷ்டம் வரும் என்று நான் நினைக்கும்போது என்னை பற்றி நான் கவலைப்படுகிறேன், அது சுயநலம். இன்னொருவருக்கு கஷ்டம் வரும் என்று நான் யோசிக்கும்போது அந்த இன்னொருவரை பற்றி நான் யோசிக்கிறேன், அதுதான் அன்பு. இந்த அன்பு தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. தேவன் எப்படிப்பட்டவர்? எனக்கு கஷ்டத்தை தர வேண்டும், எனக்கு மரணத்தை தர வேண்டும், என்னுடைய மனதிலே வலிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரா? அது அவருடைய நோக்கமே இல்லை. நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். நான் அவரை விட்டு பிரிந்து சாத்தானுடன் சேர்ந்து கொள்வதனாலே இந்த கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு வருகின்றன. ஆதாம் அவர் சேர்ந்து கொண்டதினாலே மனித இனத்திற்கு மரணம் வந்தது. ஆனால் அந்த மரணத்திலிருந்து தப்புவதற்கான ஒரு வழியையும் தேவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். இவ்வாறாக நாம் தேவனை பற்றி நாம் யோசித்து பார்க்கும்போது அவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். அவர் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். அவர் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்ற எண்ணம் இருக்கும் என்றால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒருவேளை நான் அவரை விட்டு பிரிவதனால் எனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் மீண்டுமாக நான் அவரிடத்தில் போய் சேரும்போது எனக்கு நன்மை செய்வதற்கு அவர் காத்திருக்கிறார் என்கிற எண்ணம் அந்த பயத்தை போக்கி விடுகிறது. அதைத்தான் நாம் 1 யோவான் 4:18 பார்த்தோம். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அவர் என் மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நான் பரிபூரணமாக புரிந்து கொள்ளும்போது நான் அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அந்த அன்பை பூரணமாக நான் உணர்ந்திருந்தேன் என்றால் பயம் என்னிலே இருக்காது. அப்படியானால் தேவனுக்கு பயப்படுகின்ற வேதாகமம் சொல்கிறதே என்கிற வசனத்தை வைத்து அநேக சமயங்களில் அது பயபக்தி என்று நாம் விளக்குகிறோம். அந்த பயபக்தியை இன்னமும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பயபக்தி என்பது கைகட்டி வாய் மூடி தலை குனிந்து முழங்காலில் நிற்பது மாத்திரமல்ல. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது அதைவிட இன்னமும் மேலானது. என்னது? என்னுடைய செயலால் தேவனுக்கு வேதனை தந்து விடுவேனோ என்று என்றாவது பயந்திருக்கிறீர்களா? பொதுவாக தவறை செய்யக்கூடாது என்கிற பயம் எப்போது வரும்? இந்த தவற்றை செய்தால் எனக்கு பாதிப்பு வரும், எனக்கு கஷ்டம் வரும் என்கிற எண்ணம் தான் நமக்கு அந்த பயத்தை கொடுத்திருக்கும். அல்லது மிஞ்சி போனால் என்னுடைய குடும்பத்திற்கு பிரச்சனை வரும், எனவே நான் இதை செய்யக்கூடாது என்று தான் பயந்திருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு வேதனை வரும் என்று எப்போதாவது பயந்திருக்கிறீர்களா? தேவன் மேல் நமக்கு எவ்வளவு அதிகமான அன்பு இருக்கிறதோ அவ்வளவுக்கு இந்த பயம் வரும். தேவன் என்னை அழித்து விடுவார் என்கிற பயம் இல்லை, தேவன் வேதனைப்படுவார் என்று நினைப்பதனால் வரும் பயம். தேவன் மேல் அன்பு இல்லை என்றால் தேவனுடைய வேதனையை பற்றி நாம் கவலைப்பட மாட்டோம். தேவன் மேல் நமக்கு அன்பு இருந்தால் இந்த பயம் நிச்சயமாக நமக்கு இருக்கும். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சகரியா 2:8 ஒரு வசனம் வருகிறது. நமக்கு மிகுந்த ஆறுதலை தருகிற வசனம் இது. இதில் உங்கள் என்பது யார்? நான் வாசிக்கும்போது உங்கள் என்பது நான், நீங்கள் வாசிக்கும்போது உங்கள் என்பது நீங்கள். அவரவர் வாசிக்கும்போது நம்மைத்தான் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். அது ஒரு வகையில் சரிதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் இதை வாசிக்கும்போது உங்கள் என்பது அந்த நபரை சுட்டி காட்டுகிறது. உங்கள் என்பது நீங்களாக இருக்கும்போது உங்களை தொடுகிறவன் அந்த எதிரி, அவன் உங்களை கஷ்டப்படுத்துகிறான். அப்போது அவருடைய கண்மணியை அவன் தொடுகிறான், அவருக்கு அது வேதனையை தருகிறது. ஆனால் அவன் வாசிக்கும் போது உங்கள் என்பது அந்த நபர், அந்த நபரை நான் தொடும்போது, அந்த நபரை நீங்கள் தொடும்போது தேவனுடைய கண்மணியை தொடுகிறோம் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இன்னொருவருக்கு நான் இடைஞ்சல் பண்ணும்போது, இன்னொருவரை குறித்து கேவலமாக நான் பேசும்போது அவரை நாம் தொடுகிறோம். அவரை தொடும்போது தேவனுடைய கண்மணியை தொடுகிறோம் என்று யோசித்திருக்கிறோமா? அந்த யோசனை நமக்கு வரும் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த யோசனை வராத வரைக்கும் நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்வதில் அர்த்தமில்லை. உண்மையிலேயே ஒரு தகப்பனை ஒரு பிள்ளை நேசிப்பான் என்றால் அந்த தகப்பனுக்கு வேதனையை அவன் தருவானா? நிச்சயமாக தரமாட்டான். எனவே இனிமேல் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்கிற வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம்
உங்கள் என்பது உங்களை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் சுட்டி காட்டுகிறது. எனவே எந்த மனிதனுக்கு இடைஞ்சல் நான் பண்ணினாலும் அவருடைய கண்மணியை நான் தொடுகிறேன் என்கிற எண்ணம் எனக்கு வந்தாக வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு வரவில்லை என்றால் நான் எவ்வாறு அவருடைய பிள்ளை என்று நான் என்னை அழைத்துக் கொள்வது? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள். தேவனை அறிந்தவர்கள், தேவனிடமிருந்த நன்மைகளை பெற்றவர்கள், தேவனை ருசித்தவர்கள் அவரை விட்டு விலகிச் செல்லும்போது, அவர் விருப்பப்படி நடக்காமல் இருக்கும்போது தேவனுடைய குமாரனை மறுபடியும் சிலுவையில் அறைகிறோம். இதை நினைத்து பயம் உங்களுக்கு வருகிறதா? அப்படிப்பட்ட பயம் வரும் என்றால் அதுதான் தேவன் விரும்புகிற பயம். இந்த பயம் வரும்போது அந்த தவற்றை நாம் செய்யாமல் இருப்பதற்கு பிரயாசப்படுவோம். இயேசுவானவரை அடையாளமாக சுட்டி காட்டும்போது வெளிப்படுத்தின விசேஷம் இந்த ஒரு சொற்றொடரை பயன்படுத்துகிறது: அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. அவர் தொடர்ந்து அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறாராம். ஒரு முறை சிலுவையில் அறையப்பட்டார், ஆனால் இன்னமும் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய பிள்ளைகள் என்று அழைத்து கொள்கிற நான் மற்ற அவருடைய பிள்ளைகளை அடிப்பதனால்தான் இயேசுவை அடிக்கிறவனாக இருக்கிறேன். இயேசுவை அடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும்போது, நான் சொல்கிறது புரியும் என்று எண்ணுகிறேன், அவருடைய மற்ற பிள்ளைகளை அடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும்போது நான் இயேசுவை அடிக்கப் போகிறேன் என்கிற எண்ணம் வரும் என்றால் நம்முடைய கை கீழே இறங்கும் அல்லவா? ஓங்கிய கை அந்த நபரை அடிக்காதல்லவா? இயேசுவை எப்போதும் தியானித்து கொண்டிருத்தல் என்பது இந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தினமும் சிலுவை குறித்து தியானியுங்கள் என்றால் சிலுவையை பார்த்து கொண்டிருப்பது அல்ல. சிலுவை அவருக்கு எப்படிப்பட்ட வேதனையை கொடுத்ததோ அப்படிப்பட்ட வேதனையை நான் கொடுக்கக்கூடாது என்கிற ஒரு தியானம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போடும். எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் தேவனுக்கு சந்தோஷம் தரும், எதெல்லாம் தேவனுக்கு சந்தோஷம் தராது, வேதனை தரும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி கற்றுக்கொள்ளும்போது நாம் தேவனுக்கு பயப்பட கற்றுக்கொள்கிறோம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இந்த கருத்தை நமக்கு பதிவு செய்திருக்கிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கு ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்று மோசே சொன்னார். தேவனுடைய கட்டளை இது. இந்த வாசித்தல் என்பது 7 வருடத்திற்கு ஒரு முறை நடந்த ஒன்று. விடுதலை வருஷம் என்று ஒரு வருஷம் வரும். அந்த வருஷத்தில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள் எல்லோரும் தேவனுடைய சமூகத்தில் கூட வேண்டும். அப்போது நியாயப்பிரமாணத்தை வாசிக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தை வாசிக்க இவர்கள் கேட்டு கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு ஏற்பாடு செய்தார். வருடத்திற்கு 3 முறை ஆண்கள் எல்லாம் எருசலேமுக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு கட்டளையும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். பஸ்கா பண்டிகை, பெந்தகொஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை ஆகிய இந்த 3 பண்டிகைகளிலும் ஆண்கள் அங்கே சென்று இது போன்ற நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற வேண்டும். எனவே அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். 7 வருஷத்துக்கு ஒரு முறை கூடார பண்டிகையின் போது குடும்பம் முழுவதும் அங்கே செல்ல வேண்டும். அப்போது வாசிக்கப்படும். வருடத்திற்கு 3 முறையும் 7 வருடங்களுக்கு ஒரு முறையும் வாசித்தால் போதுமா? அதனால் முக்கியமான கருத்துக்களை எல்லாம் பாட்டாக எழுத சொன்னார். போன வாரத்திலும் நாம் இதை பார்த்தோம். சாட்சியாக அந்த பாட்டை கற்றுக் கொடுத்து இஸ்ரவேல் புத்திரர் அந்த பாட்டை பாட வேண்டும் என்று சொன்னார். அப்படி பாடுவதன் மூலமாக நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பது அவருடைய வாயிலேயே அது எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கப்படும். தேவன் எந்த அளவிற்கு ஞானமாக செயல்பட்டிருக்கிறார் என்று பாருங்கள். பிள்ளைகள் மறந்து போவார்கள் என்பது அவருக்கு தெரியும். எனவே மறக்கக்கூடாது என்பதற்காக பாடலாக பாடி அதை எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும்படி ஆண்டவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற வசதிகளின் அடிப்படையில் எல்லோருக்கும் வேதாகமம் இருக்கிறது. பல மொழிபெயர்ப்புகள் தமிழில் கூட வந்திருக்கின்றன. கையில் வேதாகமத்தை வைத்திருக்கலாம், நம்முடைய மொபைலில் வேதாகமத்தை வைத்திருக்கலாம். இவ்வளவு வசதி இருக்கிற இந்த நாட்களில் அதை வாசித்து தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன என்பதை
நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா? இந்த தவற்றை செய்தால் தேவன் என்னை அடித்து விடுவார் என்று அல்ல, அந்த பயம் வேண்டாம். இந்த தவற்றை செய்தால் தேவன் வேதனைப்படுவார் என்கிற பயம் நமக்கு வேண்டும். அந்த பயம் இருக்கிறது என்றால் நாம் தேவனை நேசிப்போம், அதன் விளைவாக அவருடைய பிள்ளைகளையும் நேசிப்போம். ஒருவேளை அவர்கள் உன்னை வெறுத்தால் வெறுத்து விட்டு போகட்டும், அது அவர்களுக்கு இருக்கிற சுதந்திரம். ஆனால் உனக்கு இருக்கிற சுதந்திரத்தை நீ பயன்படுத்தி அவர்களை நேசிப்பது தான் உன்னுடைய கடமை என்பதை புரிந்து கொண்டால் நாம் நியாயப்பிரமாணத்தினால் போதிக்கப்பட்டிருக்கிறோம், நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தமாகிறது. தேவனை வேதனைப்படுத்தக்கூடாது என்பதற்காக தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்பது தேவன் நம்ம மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது. அப்படிப்பட்ட அன்புடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, நாம் எந்த அளவுக்கு அன்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை தேவன் இந்த உலகத்திற்கு, பிரபஞ்சத்திற்கு வெளிப்படுத்தவும் செய்கிறார். செழிப்பான ஒரு வாழ்க்கையை அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தருகிறார். எசேக்கியா ராஜாவை குறித்து 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணமாக இருந்தாலும் சரி, வேறு கற்பனைகளாக இருந்தாலும் சரி, தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்வதற்கு அப்படியே தன்னுடைய கவனத்தை அவன் செலுத்தினான். அதையெல்லாம் தன் முழு இதயத்தோடு செய்து அவன் சித்தி பெற்றான் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். எனவே அவன் விரும்பியது நிகழ்ந்தது. காரணம், தேவனை முழு மனதோடு தேடினான். யோசுவாவிடத்தில் ஆண்டவர் இவ்வாறு சொன்னார், நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவு பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நியாயப்பிரமாண புஸ்தகம் சொல்வதை கவனமாக தியானித்தால் நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுவார், தேவன் நமக்கு வெற்றியாக முடிப்பார் என்று இந்த வசனம் சொல்கிறது. சங்கீதம் 1 கூட இவ்வாறு தானே வாசிக்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காமல், பாவியுடைய வழியில் நிற்காமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய நியாயப்பிரமாணத்தை தியானித்தால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அப்படி இருக்கும்போது நாம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் நாம் இருப்போம். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் சொல்கிறதல்லவா. எரேமியா இதை நன்றாக வாசித்து அறிந்திருந்தார். அவர் சொல்கிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்க. அப்படி நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டு காலவாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிற ஒரு மரத்தை போல் இருப்பான். உஷ்ணம் வந்தால் இலை பச்சையாக இருக்கும், மழை தாட்சியாக இருந்தாலும் இலை பச்சையாக இருக்கும், வருஷம் முழுவதும் வருத்தமின்றி கனி கொடுக்கிற ஒரு மரமாக அவன் இருப்பான் என்றெல்லாம் எரேமியா சொல்கிறார். எரேமியாவுடைய மனதில் இந்த பகுதி மிகவும் நன்றாக பதிந்திருக்கிறது. தேவன் சொல்லி நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தால் நம்முடைய வழி வாய்க்கும், எல்லாம் நன்மையாக முடியும். ஆனால் அவருடைய உள்ளத்திலும் ஒரு கேள்வி எழும்பியது. என்ன கேள்வி? இவர் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும் என்று முயற்சித்து கொண்டிருக்கிற போது இவருடைய எதிரிகள் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்காமல் இவருக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதனால் ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்கள், ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். நியாயப்பிரமாணத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றால் ஆகாதவருடைய வழி ஏன் வாய்க்கிறது? துரோகம் செய்து வருகிறவர்கள் சுகமாக இருக்கிறார்களே ஏன்? நான் கஷ்டப்படுகிறேனே ஏன்? இந்த கேள்வி யாருக்குத்தான் வரவில்லை. சில நபர்களை பற்றி பார்ப்போமா? யோபு என்கிற மனிதன் தேவனுக்கு பிரியமாக நடக்க முயற்சித்தாரா இல்லையா? தேவனே சொல்லுகிறார், அவன் உத்தமன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? அதிக விளக்கம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரிடத்தில் 1000 காளை மாடுகள் இருந்தன, 500 கழுதைகள் இருந்தன. அவற்றையெல்லாம் மேய்த்து கொண்டிருந்த இடத்துல சபையர் வந்து எல்லாவற்றையும் ஓட்டி சென்று விட்டார்கள். வேலைக்காரர்களை கொன்று போட்டு விட்டார்கள். 7000 ஆடுகள் இருந்தன. வானத்திலிருந்து அக்கினி வந்து ஆடுகளை எல்லாம் அழித்து விட்டது, வேலைக்காரர்களையும் அழித்து விட்டது. 3000 ஒட்டகங்கள் இருந்தன. கல்தையர்கள் 3 பவுஞ்சுகளாக வந்து அந்த ஒட்டகங்களை எல்லாம் ஓட்டி சென்று விட்டார்கள். ஒரு காற்று அடித்து அவருடைய பிள்ளைகள் அனைவரும் ஒரு வீட்டில் இருந்தபோது அந்த வீடு இடிந்து பிள்ளைகள் எல்லாரும் இறந்து போகிறார்கள். யோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் இந்த சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம். பிறகு அவருடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் வாதை ஏற்பட்டது. யோபு செய்த பாவத்தினால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் அவருக்கு வந்தனவா? அவர் மாத்திரமல்ல, அவரோடு கூட இருந்த மற்றவர்களும் கஷ்டப்படுகிறார்கள் அவன் நிமித்தமாக.
எனவே நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தால் உங்கள் வாழ்க்கை எப்போதும் செழிப்பாகத்தான் இருக்கும் என்று நாம் சொன்னோம் என்றால் அது பொய் என்பதை சீக்கிரமாகவே மக்கள் கண்டுகொள்வார்கள். அப்படி உலகத்தில் நடப்பது இல்லை. தேவனுடைய ஆசை அதுவாக இருந்தாலும் வேறே சில காரணிகள் வேறு விதமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நடத்தி விடுகின்றன. தேவன் நினைப்பது போல நடப்பது இல்லை. தேவனுடைய ஆசை நிறைவேறுவது இல்லை. யோவான் ஸ்நானன் தேவனுக்கு பிரியமாக நடக்க முயற்சித்தாரா இல்லையா? யோசித்து பாருங்கள். ஏரோது என்கிற ஒரு ராஜா இருந்தார். மகா ஏரோது உங்களுக்கு நன்றாக தெரியும். இயேசுவானவர் பிறந்தபோது அவரை கொலை செய்ய முற்பட்டவர். அவருடைய காலத்திற்கு பிறகு அவர் ஆண்ட ராஜ்யம் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. 4 காற்பங்குகளாக பிரிக்கப்பட்டது. அதில் ஒன்று பிலாத்துவின் நிர்வாகத்தில் இருந்தது. நேரடியாக ரோம அரசாங்கம் பிலாத்துவை வைத்து எருசலேமையும் அதை சுற்றியிருந்த பகுதிகளையும் ஆட்சி செய்தது. கலிலேயாவிற்கும் பெரேயாவிற்கும் ராஜாவாக மகா ஏரோதுவின் மகனாகிய ஏரோது அந்திப்பா ஆட்சி செய்து வந்தார். ஏரோதுவுக்கு இன்னொரு மகன் இருந்தார், பிலிப்பு என்று. அவருடைய மனைவியாகிய ஏரோதியாளை இந்த ஏரோது அந்திப்பா திருமணம் செய்து கொண்டார். அதை தவறு என்று யோவான் ஸ்நானன் சுட்டிக்காட்டினார். அதன் விளைவாக யோவான் ஸ்நானனை அவன் கைது செய்து சிறைச்சாலையில் அடைத்திருந்தான். இந்த ஏரோது அந்திப்பாவுக்கு பிறந்த நாள் வந்தது. அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது ஏரோதியாளுக்கும் பிலிப்புக்கும் பிறந்த சலோமி என்கிற பெண் ஒரு நடனம் ஆடுகிறாள். அந்த நடனத்தை பார்த்து அவளிடத்தில் ஏரோது கேட்டான், நீ என்ன கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்று சொன்னான். அவள் தன் தாயாரோடு ஆலோசித்து எனக்கு யோவான் ஸ்நானனுடைய தலை வேண்டும் என்று கேட்டான். அப்படியே யோவான் ஸ்நானனுடைய தலையை கொண்டு வரும்படி இவன் கட்டளையிட்டான். 33 வயது யோவான் ஸ்நானனுக்கு. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனில் யோவானிலும் பெரியவன் எவனும் இல்லை என்று இயேசுதாமே சொல்லியிருக்கிறார். ஆனால் வாலிப வயதிலேயே அவர் மரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதெல்லாம் இருக்கட்டும், தேவனுக்கு பிரியமாக இயேசு நடந்தாரா இல்லையா? இயேசுவை பற்றி எபிரேயர் 5:8 அவர் வாசிக்கிறோம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். அவர்களுக்கும் பாடுகள் இருந்தன. தேவனுக்கு பிரியமாக நடக்க பவுல் முயற்சி செய்தாரா இல்லையா? முயற்சி செய்தார். ஆனால் தன்னை பற்றி சொல்லும்போது நான் அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் என்று சொல்கிறார். மீதமானவர்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்க முயற்சி செய்வார்களா இல்லையா? ஆனால் வேதம் சொல்கிறது, வலு சர்ப்பமானது தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசுவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடைய யுத்தம் பண்ண போயிற்று. மீதமானவர்கள் மேலே வலு சர்ப்பம் தாக்குதல் நடத்துகிறது என்று இங்கே வாசிக்கிறோம். என்ன தெரிகிறது? தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கஷ்டங்கள் வரத்தான் செய்கின்றன. அவர்கள் செழிப்பாக வாழ வேண்டும் என்று தேவன் ஆசைப்பட்டாலும் சாத்தான் குறுக்கே வந்து நிற்கிறான். தேவனும் அவற்றை அனுமதிக்கிறார். அநேகருடைய நன்மைக்காக சில சமயங்களில் அவருடைய விசேஷித்த ஜனங்கள் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனை அதிகமாக நேசிக்கிறவர்கள் இந்த கஷ்டங்களை அனுபவித்து இந்த கஷ்டங்களை நிமித்தமாக தேவனை விட்டு விலகவில்லை. நாம் தேவன் மேலே எப்படிப்பட்ட அன்பை வைத்தவர்களாக இருக்கிறோம் என்பதை தேவன் நமக்கு வருகிற கஷ்டங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அவர் தமது அன்பை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, நமது அன்பையும் வெளிப்படுத்துகிறார். ஏன் இவ்வாறு கஷ்டங்கள் மத்தியிலும் அவரை விடாமல் பிடித்துக் கொள்கிறோம்? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை பற்றி பேசும்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் சாகும்போது நாங்கள் இந்த பூமியில் அந்நியர்கள், பரதேசிகள் என்று சொல்லிவிட்டு இறந்தார்கள். நாங்கள் எங்கள் சொந்த தேசத்தை நாடுகிறோம் என்று சொல்கிறார்கள். சொந்த தேசம் என்பது அவர்கள் ஏற்கனவே குடியிருந்த தேசம் என்றால் அதற்கு போயிருக்கலாம். இல்லை, அவர்கள் நாடிய தேசம் வேறு. அது மேன்மையான பரமதேசம். அப்படி பரமதேசத்தை நாடி இந்த உலகத்தில் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிக்கிறார்கள் என்றால் அவர்களை குறித்து தேவன் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்லப்பட வெட்கப்படுகிறது இல்லை. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று தம்மை அவர் அழைத்து கொண்டார். ஏனென்றால்
நாங்கள் பரமதேசத்தை நாடுகிறோம் என்று அவர்கள் காண்பித்தார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்களாக நாம் வாழ முடியுமா? வாயினால் அல்ல, செயலினால் வாழ வேண்டும் என்றால் சில சமயங்களில் கஷ்டங்களை நாம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலும் என் தேவன்தான் நல்லவர் என்று சொல்லித்தான் ஆக வேண்டும். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. நமது அன்பை தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார். அதை வெளிப்படுத்த அவர் உதவவும் செய்கிறார். அவரை நாம் சார்ந்து நிற்போம் என்றால் நிச்சயமாக தேவன் நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்துவதற்கு உதவி செய்கிறார். எல்லாவற்றிலும் அவர் கற்றுக் கொடுக்கிற கல்வி மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நமக்கு மாத்திரமல்ல, இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கல்வி? என்னை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னை நம்புகிறவர்கள் ஒழிந்து போக மாட்டார்கள், அழிந்து போக மாட்டார்கள் என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு அவர் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் தங்களுடைய நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முதலாவதாக நியாயப்பிரமாணம் என்கிற ஆசிரியர் மூலமாக தேவன் நமக்கு பாவம் என்ன என்பதை கற்றுக் கொடுக்கிறார். 1 யோவான் 3:4 அவர் வாசிக்கிறோம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது என்றால் ஏதாவது ஒரு கற்பனை மீறினால் பிரச்சனை இல்லையா என்றால் யாக்கோபு அவர் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் அவன் குற்றவாளியாக இருப்பான். மூடி பிரசங்கர் மிக அழகாக இதற்கு விளக்கம் சொல்லுவார். ஒரு பொருள் ஒரு சங்கிலியை தொங்கிக் கொண்டிருக்கிறது. படத்தில் ஒரு மின்விசிறி சங்கிலியில் தொங்கிக் கொண்டிருப்பது போல காட்டிருக்கிறோம். அதில் 10 வளையங்கள் இருக்கின்றன. அந்த பொருள் கீழே விழுந்து உடைய வேண்டும் என்றால் 10 வளையங்களையும் உடைக்க வேண்டுமா, ஒரு வளையத்தை உடைத்தால் போதுமா என்று கேட்பார். நீங்கள் பதில் சொல்லுங்களேன். ஒரு வளையத்தை உடைத்தால் போதும். அதைத்தான் இங்கே யாக்கோபு சொல்கிறார். ஒன்றிலே தவறினால் தேவன் மேல் எனக்கு அன்பு இல்லை என்பதை நாம் காட்டுகிறோம். தேவன் மேல் அன்புடையவர்களாக நாம் வளர வேண்டும் என்பதற்காகத்தானே நியாயப்பிரமாண ஆசிரியராக இருக்கிறது. சரிங்க, நியாயப்பிரமாணம் என்று அவர் எதை சொல்லுகிறார்? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். அதனால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். புரிகிறதா? நியாயப்பிரமாணம் என்று எதை சொல்கிறார் என்று 10 கற்பனையை சொல்கிறார். ஏற்கனவே பார்த்தோம், நியாயப்பிரமாணம் என்கிற வார்த்தை அநேக பகுதிகளை சுட்டி காட்டுகிறது என்று பார்த்தோம். இந்த இடத்துல 10 கற்பனை சுட்டி காட்டுகிறது. அதில் ஒன்றை மீறினால் எல்லாவற்றிலும் மீறியதற்கு சமம். எனவே எல்லாவற்றையும் நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று வேதாகம் நமக்கு சொல்கிறது. இந்த நியாயப்பிரமாணம் ஒழிந்துவிட்டு என்று சொல்வது சரிதானா என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய வசதிக்கு ஏற்றபடி வசனத்திற்கு நாம் விளக்கம் சொல்லக்கூடாது. நியாயப்பிரமாணத்தை மீறினால் பாவம் என்று சொல்லும்போது இந்த 10 கற்பனையைத்தான் அவர் சுட்டி காட்டுகிறார். நான் எப்படி அதன்படி நடப்பது? யோவான் 15:5 இயேசுவானவர் பதில் சொல்கிறார், ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால், நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் கனிகளை கொடுப்பான். நான் இல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. இயேசுவோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். அப்போது நாம் நல்லவர்களாக வாழ முடியும். அதற்கான வல்லமையை அவர் நிச்சயமாக தருகிறார். பாவம் என்ன என்பதை கற்றுக் கொடுப்பதோடு கூட நியாயப்பிரமாணம் மன்னிப்பையும் கற்றுத்தருகிறது. பஞ்சாகமத்தில் நியாயப்பிரமாணத்தின் ஒரு பகுதியில் பலிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒருவன் பாவம் செய்தால் பலிகளை இட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் இந்த பலிமுறைகளினாலே அறியாமல் நாம் செய்கிற பாவத்திற்கு மன்னிப்பு இருப்பதாகத்தான் நாம் வாசிக்கிறோம். அறிந்த பாவத்திற்கு மன்னிப்பு வேண்டுமென்றால் பழைய ஏற்பாட்டின் பின்பகுதிகளில் நாம் பார்க்கிறோம், நொறுங்கிய உள்ளம், பாவத்திற்காக வருந்துகிற உள்ளம் தேவை. இயேசுவானவர் தம்மேலே நம்முடைய பாவத்தை சுமந்து பலியானார், பலி ஆவார் என்பதையெல்லாம் பழைய ஏற்பாட்டின் பின்பகுதிகள் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. நம்மை மன்னிப்பதற்காக நம்முடைய தண்டனையை அவர் தம்மேலே ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியிலே இல்லை. எனவே பாவம் செய்யாதவர்களை மாத்திரம்தான் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தால் எவரும் செல்ல முடியாது.
அதனால் பாவிகளுடைய பாவத்தை மன்னிப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். அந்த மன்னிப்பு கிடைக்கிற இடம் எது என்பதையும் நியாயப்பிரமாணம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால் தான் கலாத்தியர் 3:24 இவ்வாறு வாசிக்கிறோம், நாம் விசுவாசத்திலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. 2 விதங்களிலே இந்த ஆசிரியர் வேலை செய்கிறார். முதலாவதாக நம்முடைய பாவம் எது என்பதை 10 கற்பனையாகிய நியாயப்பிரமாணம் சொல்லிக் கொடுக்கிறது. அந்த பாவத்திற்கு மன்னிப்பு தேவனிடத்தில் கிடைக்கும் என்பதை பலிமுறையாகிய நியாயப்பிரமாணம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இவ்விதமாக கிறிஸ்துவிடத்திலே நாம் வழிநடத்தப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் ஒரு உபாத்தியாய் செயல்படுகிறது. நியாயப்பிரமாண ஆசிரியர் என்னவெல்லாம் சொல்லித் தருகிறார் என்பதை நாம் இதுவரைக்கும் பார்த்தோம். பஞ்சாகமத்தில் இன்னொரு வரலாறு இருக்கிறது. வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்கள் வழிநடந்து வந்த வரலாறு. அந்த வரலாறு நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறது என்பதை குறித்து நெகேமியா 9:17 நெகேமியா சொல்வதை பார்க்கிறோம். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்தில் நீ செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி இங்கே நெகேமியா குறிப்பிடுகிறார். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த பஞ்சாகம வரலாறு நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அவர் நம்மை மன்னிக்கிறவர். நாம் தவறு செய்தால் உடனடியாக நம்மை தண்டித்து விடுகிறவர் இல்லை. 10 கற்பனை கூட எப்படி துவங்குகிறது என்று பார்த்திருக்கிறார்களா? உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அங்கேயும் கூட இவர்கள் ஒழுங்காக இருந்ததில்லை. ஆனாலும் இவர்கள் வேண்டிக் கொண்டதினாலே அங்கே இருந்து இவர்களை புறப்பட பண்ணினார். நான் தான் உங்களை புறப்பட பண்ணினேன், நான் சொல்கிறபடி நீங்கள் கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். தமது அன்பை வெளிப்படுத்துகிறார், நமது அன்பை வெளிப்படுத்துகிறார். நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு அவர் உதவி செய்கிறார். இவ்வாறாக நியாயப்பிரமாணம் எனும் ஆசிரியர் மூலமாக தேவன் நமக்கு அன்பின் விளக்கங்களை தந்திருக்கிறார். அதை புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதாக அமையும். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிற நல்ல ஆசிரியராக நியாயப்பிரமாணம் இருக்கிறது என்று பார்த்தோம். அதற்கு கீழ்ப்படிய முயற்சித்து பாருங்கள், நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். கீழ்ப்படியாதவர்கள் தங்களை நல்லவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கீழ்ப்படிய முயற்சித்து பார்த்ததில்லை. கீழ்ப்படிய முயற்சித்து பாருங்கள், நீங்கள் யார் என்பது தெரியும். இயேசுவிடம் வாருங்கள், அவர் யார் என்பதும் உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு நம்மை அவரால் மாற்ற முடியும் என்பதை இந்த பெண்மணியின் வரலாறு நமக்கு காட்டுகிறது. இவருடைய பெயர் விக்டோரியா ருவோலா. நவம்பர் மாதம் 12ஆம் தேதி 2004ஆம் ஆண்டில் அவருடைய வயது 44. காரில் அவர் பயணம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நெடுஞ்சாலையில் காரை ஓட்டி கொண்டு போய் கொண்டிருந்தார். எதிரே இருந்து ஒரு கார் வந்தது. அதில் 6 பதின்ம வயதினர் இருந்தார்கள். எல்லாம் சிறுவர்கள். நியூயார்க் நகரத்தில் உள்ள ரான்கொன்கோமா என்கிற பகுதியில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. இந்த பையன்கள் ஒரு கிரெடிட் கார்டை திருடி அதன் மூலமாக ஜாமான்கள் வாங்கினார்கள். அதில் 9 கிலோ வான்கோழி ஒன்று வாங்கினார்கள். வெட்டி உறைய வைக்கப்பட்டிருந்த வான்கோழி. திடீரென்று அந்த பையன்களிலே ஒருவனாகிய ரயான் குஷிங் என்பவன், அவனுக்கு வயது 18, இந்த வான்கோழியை எடுத்து தன்னுடைய காரின் கண்ணாடியை கீழே இறக்கி வெளியே எறிந்தான். அதை வெளியே எறிந்தபோது வேகமாக வந்து கொண்டிருந்த விக்டோரியா ருவோலாவின் காரின் கண்ணாடியில் பட்டது. கண்ணாடியை உடைத்து அந்த பெண்ணின் முகத்திலும் பட்டது. என்ன நடந்தது என்பதை பார்த்த இந்த பையன்கள் வேகமாக தங்கள் காரை ஓட்டி கொண்டு சென்று விட்டார்கள். ஆனாலும் இதை கவனித்து கொண்டிருந்த நபர்கள் கொடுத்த குற்றச்சாட்டின் பேரில் இந்த காரை மடக்கி போலீஸ் பிடித்தது. இதற்கிடையில் இந்த பெண்ணை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். 1 மாத காலம் அந்த பெண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்த நிலையிலே வைத்திருந்தார்கள். உணர்வற்ற நிலையில் 1 மாதத்திற்கு மேலாக அவர்கள் இருந்தார்கள். 10 மணி நேரம் தொடர்ந்து அறுவை சிகிச்சை செய்தார்கள். முகத்தின் இடது பக்கத்தில் 3 டைட்டானியம் பிளேட்
வைத்தார்கள். இடது கண் பாதிக்கப்பட்டது, மூளையும் கூட கொஞ்சம் பாதிக்கப்பட்டது, அதிலும் அடி விழுந்தது. உணர்வு வந்த பிறகு கண்ணாடியில் பார்த்த விக்டோரியாவுக்கு இது நானா என்கிற கேள்வி எழுப்பியது. அப்போதுதான் நடந்த சம்பவம் அனைத்தையும் அவரிடத்தில் சொன்னார்கள். எனக்கு ஏன் இது, நான் என்ன தவறு செய்தேன் என்று அழுதார்கள். நான் ஏன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும், என்ன பாவத்திற்காக எனக்கு இந்த கஷ்டம் என்றெல்லாம் அழுதார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலையிலிருந்து வெளியே வந்தார்கள். இதற்கிடையிலே வழக்கு நடந்து கொண்டிருந்தது. ரயான் குஷிங் தவறு செய்தான் என்று மற்ற 5 பேரும் அப்ரூவர்களாக மாறி சாட்சி சொல்வதற்கு முற்பட்டதினால அந்த 5 பேரும் சிறிய தண்டனையோடு விடுதலை செய்யப்படுவார்கள் என்று தெரிந்தது. ரயான் குஷிங்க்கு 25 ஆண்டுகள் தண்டனை கிடைக்கும் என்று செய்தித்தாட்களிலே செய்து வந்தது. இதை பார்த்த விக்டோரியாவுக்கு வேதனையாக இருந்தது. விசாரணை சமயத்தில் தீர்ப்பு சொல்வதற்கு முன்னராக இவர் நீதிமன்றத்துக்கு சென்றார். ரயான் குஷிங்காக வாதாடிய வழக்கறிஞரை பார்த்தார். இந்த பையனை நான் மன்னித்து விட விரும்புகிறேன், எனக்கு தண்டனை குறையுமா என்று கேட்டார். நீங்கள் நீதிபதி இடத்தில் பேசுங்கள் என்று அவர் சொன்னார். விசாரணையின் போது இவர்கள் எழுந்து நின்று அவனை நான் மன்னித்து விடுகிறேன், அவனுக்கு தண்டனையை குறையுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். நீதிபதி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அந்த பெண்ணிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். இல்லை, அவனை மன்னித்து விடுங்கள், அவன் சிறுவன், என்னுடைய பையன் போல இருக்கிறான். சொல்கிறார், என்னுடைய பையனை போல்தான் அவனை நான் பார்த்தேன் என்று அந்த அருமையான சகோதரி சொல்கிறார். சமீபத்தில் தான், கடந்த ஆண்டு மார்ச் மாதம்தான் தனது 59வது வயதிலே அவர்கள் இறந்து போனார்கள். விபத்துக்கு பிறகு 15 ஆண்டுகள் கழித்து அவர்கள் இறந்து போனார்கள். இந்த 15 ஆண்டுகளும் நாம் மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த உலகத்திற்கு செய்தியாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இறந்தபோது அந்த செய்தியை ஃபேஸ்புக்கில் முகநூலில் பதிவு செய்த அவருடைய உறவினர்கள் கூட கடைசியில் ஒரு வரி எழுதியிருந்தார்கள், இன்றைக்கு ஒரு உரையாவது மன்னியுங்கள். எந்த அளவுக்கு எனக்கு வேதாகமம் தெரிந்திருக்கிறது என்பது முக்கியமில்லை, எந்த அளவுக்கு தேவனுடைய அன்பை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் என்பதுதான் முக்கியம். எப்படி உங்களால் இது முடிந்தது என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் இதுதான், என் தேவன் என்னை மன்னித்திருக்கிறார், என் தேவன் என்னை மன்னித்திருக்கிறார், நான் மன்னிக்க வேண்டாவா, நான் மன்னிக்க வேண்டாவா. அவனுக்கு 25 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கப்படவில்லை, தண்டனை குறைக்கப்பட்டு 6 மாதம் தண்டனை என்று நீதிபதி தீர்ப்பு சொன்னார். தீர்ப்புக்கு பிறகு ரயான் குஷிங் நேரே விக்டோரியாவை நோக்கி போனான். எல்லோரும் பயத்தோடு பார்த்தார்கள். அவன் போய் நின்று அழுதான். இப்படி நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, எதிர்பார்த்திருந்தால் நான் செய்திருக்க மாட்டேன். தவறு செய்கிற எல்லோரும் இதைத்தானே செய்கிறோம். இப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்தா நாம் செய்கிறோம். இப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்திருந்தால் எத்தனையோ தவறுகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்திருக்க மாட்டோம். தேவனுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஆண்டவர் பெரிய பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் எவ்வளோ அன்புள்ளவர் என்பதை பஞ்சாகமத்தில் நாம் பார்க்கிறோம். எத்தனை முறை மன்னிக்கிறார், எவ்வளோ தயவு காட்டுகிறார். அழிக்கிறதற்கு அவர் முற்படுவது இல்லையே, தாங்களாகத்தானே ஒவ்வொருவரும் அழிவை தேடிக்கொண்டார். வேண்டாம் வேண்டாம் என்று அவர் எவ்வளவு கெஞ்சுகிறார், கேட்கவில்லையே. தேவன் நம்மை மன்னித்திருக்கும் போது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் காட்டுவதற்கு, நாம் மற்றவர்களை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? விக்டோரியா ரூவால சொல்வது போல, என்னை அவர் மன்னித்திருக்கிறார், நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று எத்தனை பேர் இடத்துல நாம் சொல்ல போகிறோம்? ஜெபம் பண்ணுவோம். எங்கள் மேல் பாசம் வைத்திருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய அன்புக்கு முன்னராக நாங்கள் ஒன்றுமே இல்லை. உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றும்.
இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.